ஹே காய்ஸ், வெல்கம் பேக். மணி ஈஸ்ட் சீரீஸில் வர பெர்லினோட கேரக்டர் ஸ்பின் ஆஃப் தான் இந்த பெர்லின் சீரிஸ். மணி ஈஸ்ட்டை பார்த்துட்டு இந்த பெர்லின் சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெர்லின் சீரிஸ் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஈஸ்ட்டில் பார்த்த பெர்லின் வேறு, இந்த சீரிஸில் பார்க்க போகிற பெர்லின் வேறு. மணி ஈஸ்ட்டில் காட்டின பெர்லினோட கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் ஷேடாக காட்டி அதுக்கப்புறமா பெர்லின்ஸ் ஆகும்போது நம்மளே ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பெர்லின் சீரிஸில் பெர்லினோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ இது மணி ஈஸ்ட் ப்ரீக்வல்னால ரொம்பவே எதிர்பார்க்காதீங்க. மணி ஈஸ்ட்டில் வர மாதிரி பெரிய ஐஸ்ட் இந்த சீரிஸில் எதுவும் கிடையாது. ரொமான்ஸ் ஒரு பக்கம், ஐஸ்ட் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஐஸ்ட்டை எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இந்த சீரிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெர்லினுக்கு ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, அது இல்லாமல் மற்ற கேரக்டருக்குலாம் ஒரு லவ் ஸ்டோரி கொடுத்து இந்த சீரிஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸில் அது மட்டும் இல்லாமல் மணி ஈஸ்ட்டில் வர அலிசியா சீரன்ற கேரக்டரும், ரக்கில் முரிலோ, அதாவது நம்ம ப்ரொஃபஸரோட ஆளாக வருவாங்க இல்லையா ரக்கில், அவங்களோட கேரக்டரும் இந்த சீரீஸ்லேயும் வராங்க. ஓவராலாக இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வாட்சபிள் தான். ஆனால் மணி ஈஸ்ட் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. இந்த சீரிஸ்க்கு நாம் கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5.